இன்றைக்கி ஹேமருடைய பல்ஸ் எக்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேமர் தரப்புலேருந்து இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சாக கொண்டு வந்திருந்தாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய் தான். ஆன்லைன் வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஹேமருடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. 1500 ரூபாய்க்கு இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 55க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட், அதோட வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ். ஸோ எப்படி இருக்குது வாட்ச் அப்படின்னு குவிக்காக ரிவ்யூ பார்த்துடலாம். ஸ்மார்ட் வாட்ச் நல்லா கிஃப்ட் பண்ணுற மாதிரி பேக்கேஜிங்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹேமர் ஸ்மார்ட் வாட்ச் உடைய டயல் இருக்குது. மேலே ஹேமர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதை பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கூடவே வந்து டிட்டாச்சபிள் சிலிகான் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. என்னன்னு தெரியல, தூசியாக இருக்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கூட இருக்குது. பொதுவாக வந்து இந்த பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் போக்கோ பின்னோட வரும். இது பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட்லி வாட்சஸில் இருக்கிற மாதிரி சார்ஜர் வயர்லெஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு குவிக்காக சார்ஜ் ஆகிடும். இது கூடவே யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டியும் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஹேமர் ஸ்மார்ட் வாட்ச் இப்படி தான் இருக்குது. இங்கே ஸ்ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ரொட்டேட்டிங் க்ரவுன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் இல்லைனா பேக் பட்டன் அவைலபிளாக இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு குவிக் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஹெல்த் ட்ராக்கிங் சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன். ஸோ இங்கே டிஸ்பிளே 1.83 இன்ச்சஸ் டிஎஃப்டி டிஸ்பிளே பேனலோடு கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 500 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோரில் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அவுட்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம கையை இந்த மாதிரி வச்சு ஷேடில் பார்த்தா தெளிவாக இருக்குது. ஸோ டயல் வந்து ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. ஈஸியாக இருக்குது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் வரும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணுமா இல்லைனா வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமா கண்ட்ரோல் பேனல் வழியாகவே பண்ணிக்கலாம். அதே ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து 5 ஃபேஸஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்க அப்படின்னா மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே லெஃப்ட் டு ரைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டைம், டேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் இங்கே இந்த ரொட்டேட்டிங் க்ரௌனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெனுஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்வைப்பும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் காலிங் இருக்குது. ஸோ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூக்காக தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது கேட்குதா? நாய் குலைக்குது, பேர்ட்ஸ் சத்தம் இருக்குது, எதாவது கேட்குதா? லைட்டாக கேட்குது. ஓகே. ஸோ ஆனால் உங்களுடைய வாய்ஸ் இங்கே கிளியராக தான் இருக்குது. என் வாய்ஸ் கேட்குதா? பேசுகிறது லவுடாக இருக்கா? ஓகே. இப்போ ப்ளூடூத் காலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர், மைக் எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்குது. எதிராளுக்கும் சரி நமக்கும் சரி கால் பேசும்போது. 1500 ரூபாய்க்கு IP67 ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்மார்ட் வாட்சை தண்ணியில் போட்டு எடுத்தாலுமே வந்து ஒர்க் ஆகுது. இருந்தாலுமே வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 1500 ருபீஸ் ஸ்மார்ட் வாட்சில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி பட்டால் ஓகே, டிப் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பட் இதில் IP67 ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹெல்த் ட்ராக்கிங் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது தான் கரெக்டு. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வச்சுக்கணும். இது அக்யூரேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இங்கே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், பிளட் ஆக்சிஜன், இது கூடவே ஸ்லீப் மானிட்டரும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளூடூத் மியூசிக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட இதை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மியூசிக் ப்ளே ஆகும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லவுடாக இருக்குது, கிளியராக இருக்குது. இங்கே மெனு ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரிட் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மெனு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டாக வரும். அதே வந்து ஜிப்சோஃபிலா இந்த ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மெனு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு கிரிட் 9 இந்த ஸ்டைலும் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட் ஸ்டைலும் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக இப்படி லிஸ்ட் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சை லாக் பண்ணணும் அப்படின்னா வந்து பாஸ்வேர்ட் போட்டும் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் நீங்கள் டைப் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டிக்காக.
இதோட உங்களுக்கு ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 55க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இது வழியாகவே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு டார்ச் அவைலபிளாக இருக்குது. ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிரி யூஸ் பண்ணலாம் அசிஸ்டண்ட்டுக்கு, அப்படி இல்லைனா கூகுள் அசிஸ்டண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்கைப், ட்விட்டர் எல்லாமே இதில் சிங்க் பண்ணிக்கலாம். அதோட டூவல் மோட் ஆப்ஷனும் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ப்ளூடூத் காலிங்கோட யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ப்ளூடூத் காலிங் இல்லாமல் வந்து ஜஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேமர் ஸ்மார்ட் வாட்ச் 1500 விலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் ஆகும். பாட்டு கேட்பீங்க அப்படின்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது. சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ணலாம், IP67 ரேட்டிங், அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஹேமர் பல்ஸ் எக்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.